பாலஸ்தீனம் அத்தாரிட்டி இந்த இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அப்படிங்கிற அந்த யுத்தத்தில் பாலஸ்தீனம் அத்தாரிட்டியை பற்றி நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. உண்மையிலேயே பிஎல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படிங்கிறவங்க தான் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காகவும், சொல்லப்போனால் அவங்களுக்குன்னு ஒரு தனி தேசம் பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற கொள்கை, இதெல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி தான் பிஎல்ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அத்தாரிட்டியில் சரியான நபர்கள் இல்லை, அவங்க சரியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹமாஸ் இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்க மாட்டாங்க, இல்லை இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்துவதை அரபுலக நாடுகள் இவ்வளோ பெரிய அளவில் வேடிக்கை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. கடைசியாக பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்ன சொன்னாங்க, எங்ககிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, எங்களுடைய அந்த கேபினெட் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்கிறோம், ரீஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. இந்த கேபினெட்டை ரீஃபார்ம் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், ஒன்று ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான், நம்பிக்கை ஏற்படும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும். அங்கே இருக்கக்கூடிய காசா மக்கள் இப்போ பெரிய அளவில் துன்பத்தில் இருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கான ஒரு ஹோப் அப்படிங்கிறது புதுசாக பிறக்க வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தை நடத்துவதும், இந்த யுத்தம் முடிவடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக மாறுவதும், பிற நாடுகள் காசாவுக்கு உதவி செய்வதும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு கேபினெட் ரீஃபார்மால் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கேபினெட் ரீஃபார்ம் கண்டிப்பாக பாலஸ்தீனத்துக்கு, அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்கலாம், இதற்கும் காலம் வித்தியாசமான முடிவை வச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை. இதே மாதிரி பல செய்திகள் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தியே பாலஸ்தீன் அத்தாரிட்டி அவங்களுடைய கேபினெட் ரீஃபார்ம் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட்டாக் அப்படிங்கிறது உக்ரைனை பெரிய அளவில் பாதித்திருக்கிறது என்றும், அந்த பாதிப்பிலிருந்து உக்ரைன் மீள்வதற்கு முன்பாக ரஷ்யா பெரிய அடுத்த தாக்குதலை செய்ய காத்திருக்கிறார்கள் என்கிற தகவலையும் யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வெளியில் விட்டுருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த அடி அப்படிங்கிறது ரொம்ப மரணடியாக இருக்க வேண்டும். ஏன்னா அமெரிக்காவினுடைய தேர்தல், ஸோ உக்ரைனை அடிக்க அமெரிக்காவினுடைய தேர்தலில் உக்ரைனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ட்ரம்ப் அவர்கள் நான் இருந்திருந்தால் கண்டிப்பாக ரஷ்யா உக்ரைன் போரே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்தெல்லாம் முன்வைத்து வருகிறார். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத ரஷ்யா கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் ஆசைப்படுறாரோ என்னவோ. அதனால தான் ஒட்டுமொத்தமாக உக்ரைனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுவதுமாக அடிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீனத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய அடுத்த கிரவுண்ட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படிங்கிறதை தாங்குவதற்காக ஹமாஸ் தயாராகி வருகிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இதுக்கு பிறகும் ஹமாஸ் அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்க முடியும் அப்படின்னு தெரியல. பட் அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டல் அட்டாக்குக்கு எதிராக இன்றைக்கும் பெரிய அளவில் யார் அங்கே எதிர்த்தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, பாலஸ்தீன் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எதிர்த்தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. எந்த பெரிய முன்னேற்றமும் இல்லை என்றாலும் அவங்க அவங்களுடைய மக்களுக்காகவும் அந்த நாட்டுக்காகவும் போராடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா நேட்டோ கூட புட்டின் அவர்கள் யுத்தத்துக்கு போவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டு வருது. நேட்டோ கூட உடனடியாக நான் யுத்தத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது, ஆனால் என்ன F-16 எங்கே கொண்டு நிப்பாட்டினாலும் சரி அந்த இடத்த நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு புட்டின் அவர்கள். ஸோ நேட்டோ நேரடியாக புட்டின் அவர்கள் கூட மோதுறதுக்கு தயங்கி நிற்கிறாங்க. இன்னொரு கட்டத்துக்கு மேலே போய் பார்க்க போனால் இதெல்லாம் மோதுனா எப்படியா இருக்கும்? ஏன்னா ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இவங்க இரண்டு பேரும் யுத்தத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இரண்டு பேர்ட்டையும் பெரிய அளவில் அணு ஆயுதங்கள் இருக்குது. அப்போ இந்த உலக நாடுகள் அதை அக்செப்ட் பண்ணவும் முடியாது, அந்தளவுக்கு பெரிய ஒரு தாக்குதலாக மாறிடும். ஆனால் நேட்டோ நாடுகள் அப்படின்னு சொல்லும்போதே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தனியாக அவங்களுடைய முடிவுகளை எடுக்கும்போது நேட்டோ நாடுகளை கூட இழுத்துக்கிட்டே போகிற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக இப்போ ஃப்ரான்ஸ் உக்ரைனுக்கு ஆதரவாக நாங்கள் களமிறங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய படையை அங்கே கொண்டு நிப்பாட்டினாங்கன்னா ஃப்ரான்ஸை காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா களமிறங்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நேட்டோவுக்கு நான் எதிர் கிடையாது, நேட்டோ கூட நான் கண்டிப்பாக யுத்தம் பண்ணுறதுக்கு தயாரும் கிடையாது. F-16 கொண்டு நிப்பாட்டிங்கன்னா அடிப்பேன். அது யுத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யுத்தம், இல்லை இந்த ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களுடைய எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அடுத்ததான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு நியூயார்க்கில் ஸ்ட்ரக் ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. வேறு எதுவுமே இல்லைங்க, அவர் மேலே நிறைய வழக்குகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லும்போது 450 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அவர் பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய ஃப்ராடண்ட் வழக்குகள் இருக்குது, நிறைய அரசாங்கத்துக்கு எதிராக நடந்து விட்டார் அப்படின்னு இருக்குது. அரசாங்கத்தினுடைய எந்த விதமான ஒரு சட்ட நடவடிக்கையும் அவர் மதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்குது. லீக் நிறைய ஃபுட்டேஜஸ், நிறைய டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத லீக் பண்ணிட்டார் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வழக்கு மேலே வழக்காக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சில இடங்கள் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுறாரு. அவரால் இந்த பிரசிடென்ட் கேம்பெயின் அப்படிங்கிறத சரியாக செய்ய முடியல அப்படிங்கிற பெரிய கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. அமெரிக்காவினுடைய இந்த முறை எலெக்ஷன் ரொம்ப புதுமையானதும் ரொம்ப 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 காம்ப்ளெக்ஸ் ஆனதுமா இருக்க போகுது. அடுத்ததா சுடான் நெகோசியேஷன் அப்படிங்கிறது தான்.
சுடானுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனை எப்படியாவது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத இன்றைக்கி நிறைய பேர் அவங்களுடைய ஆர்டிக்கலாகவும் நிறைய கேள்விகளாகவும் கேட்டுட்ருக்காங்க. நைஜீரியாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் பிரச்சனை இருக்குது, நைஜர் எடுத்து பார்த்தா அங்கேயும் பிரச்சனை இருக்குது. எல்லா இடங்களிலும், அதுவும் ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க நிம்மதியாக வாழவே முடியாதா அப்படிங்கிற கேள்வியை பலரும் கேட்டு வரும்போது, ஹைட்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கேங் வார் அங்கே ஒரு இனப்படுகொலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஐயத்துடன் நிறைய பேர் பார்த்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹிஸ்புல்லா, ஹமாஸ் அப்படிங்கிறவங்க மேலே குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வியும் கேளுங்க. எப்போவுமே 2 நபர்கள் 1 நபர் அப்படிங்கிறவங்களை குற்றம் சொல்வதை விட அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணமான எல்லோரையும் வரவழைத்து, இல்லாட்டி எல்லோருடைய அந்த ஒரு நடவடிக்கையும் பார்த்து யார் ரொம்ப பெரிய அளவில் இதற்கு காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்கிற ஒரு ஆர்டிக்கிளை இன்றைக்கி வாசிக்க நேர்ந்தது. சொல்லப்போனால் இஸ்ரேல் ரொம்ப நாளாக இந்த யுத்தத்துக்காக காத்திருந்த மாதிரியும், அதன் அடிப்படையில் ஒரு யுத்தம் வந்துருச்சு, நாங்கள் இதை முடிச்சுட்டு தான் அடங்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இன்றளவும் மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள் கூட அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக புதிய ஆட்டோனமஸ் டீப் டைவிங் சப்மர்சிபிளை உருவாக்க போகிறாங்களாம். சப்மர்சிபிள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடைசியாக ஒரு சப்மர்சிபிள் பெரிய அளவில் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் அதில் இருந்த நபர்கள் எல்லாருமே சுக்குநூறாக போயிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரியான ஒரு சப்மர்சிபிளை நாங்கள் உருவாக்குகிறோம். அதுவும் ஆட்டோனமஸ் அப்படிங்கிறது ட்ரோன் மாதிரி ஆழ்கடலில் போகக்கூடிய குட்டி ஒரு வாகனம். அதை வச்சு உளவு வேலை பார்க்கலாம், எதிரி நாட்டை நடுங்க வைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இது சாத்தியமா அப்படிங்கிறத இப்போது ரஷ்யா சோதித்து வருகிறார்கள். சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உக்ரைன் இப்போ ஒரு ஹாலி வாரில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி ஆர்த்தடாக்ஸ் சர்ச், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சினுடைய தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ உக்ரைன் இப்போது செய்வது ஒரு ஹாலி வார் தான், ரஷ்யாவும் இப்போது ஒரு ஹாலி வாரில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹமாஸை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலினுடைய கிரவுண்ட் அசால்ட்டுக்கு தயாராகி வருவதாகவும், இஸ்ரேலுக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கு ஹமாஸ் தயாராகி வருகிறார்கள் என்கிற தகவல் மறுபடியும் வெளியாகி இருக்கிறது. மோட்டோ ஜிபியை வாங்குறதுக்கு ஃபார்முலா 1 தயாராக இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஃபார்முலா 1, மோட்டோ ஜிபி இரண்டும் ஒன்றாக பார்க்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை நம்ம அதில் பார்க்க முடிஞ்சது. அடுத்ததாக ஹேர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்காங்க. முடியிலையும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கான், ஃப்ரான்ஸில் இருக்கான். அதை களைவதற்கு முயற்சிகளை எடுத்து வருகிறது பிரான்ஸ் அரசாங்கம். அடுத்ததாக ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த 143 மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் பார்த்தீங்களா, 4 தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லி, அதில் இன்றைக்கும் ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க. என்ன விவரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவரும் இந்த மாதிரியான தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார், அவருக்கும் அந்த தாக்குதலை பற்றி விவரங்கள் தெரிந்திருக்கிறது என்று ரஷ்யா ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பாலஸ்தீன் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேபினட் ஷஃபிள் அப்படிங்கிறது ரொம்ப புதுமையான மாற்றமாக இருப்பதாகவும், சீக்கிரமாக இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் காசா மக்களுக்கு பெரிய ஒரு நன்மை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. ரெட் கிராஸ் சொசைட்டி இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாதுங்க, காசா பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஹாஸ்பிட்டலும் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கான எல்லா நடவடிக்கையும் இஸ்ரேல் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. ரெட் கிராஸினுடைய இந்த கோரிக்கை நிராகரிக்கப்படதான் அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கின்றன. சீனாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ நிறைய அட்டாக் அப்படிங்கிறது நடக்குதான். இது சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய உறவை மேலும் சிக்கலாக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சைபர் அட்டாக் நடத்துவதற்கு ரஷ்யா தயாராகி இருப்பதாக உக்ரைனுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மேற்குலக நாடுகளும் இந்த சைபர் அட்டாக்குக்கு தயாராக இருங்க, அதற்கான பிளானிங்கை ரஷ்யா முடித்து விட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கிரிப்டோ கிங் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட சாம் பேங்க்மேன் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஜெயில் தண்டனை அனுபவிக்க போகிறார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அப்படிங்கிறத அவங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து அவர் ஏமாத்திட்டார் என்பது தான் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஜப்பான், நார்த் கொரியா பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க. அப்படி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்கன்னா அது 2 நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு நன்மை பயக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல், புதிய ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைலை சீனா தயாரித்திருப்பதாகவும், அதனுடைய ரேஞ்ச் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. சீனா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படிங்கிறதுலாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் விதையில், தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.